ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/1/2026. ஸோ 18ஆம் முரளி. இந்த மாதம் முழுவதும் அவ்யக்த மாதம். இன்றைக்கி தான் பாபா அவ்யக்தமான நாள். இனிமையான குழந்தைகளே, ஞான ரத்தினங்கள்னால புத்தியை நிரப்பிக்கிட்டு அதை மற்றவர்களுக்கு தானமும் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு தானம் பண்ணுறீங்களோ, அதாவது வழி காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லை வச்சிட்டு இருக்கிற இல்லை இப்போ ஒரு பணக்காரன் நிறைய சேர்த்து வைக்கிறதுனால என்ன லாபம்? அவன் கொடுக்கும்போது தான் மற்றவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் புண்ணிய கணக்குனால அவனுக்கு கிடைச்சிடுது. ஆனால் அதை திரும்ப கொடுக்க தான் அவனுக்கு அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு அது தொடருது. இங்கே நமக்கு கொடுக்கறது மிகப்பெரிய ரத்தினம். அதை பல மடங்கு நம்ம ஆக்கணும் அப்படின்னா அதை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் சாந்தி. ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமையான குழந்தைங்க இதை பக்காவாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன, எனக்கு கடவுள் சிவபாபா சொல்லி கொடுக்குறாரு பாடத்தைன்ட்டு. அவர் பதித்த பாவனனாகவும் சத்கதி கொடுக்கிற வள்ளலாகவும் இருக்கிறார். சத்கதின்னா என்ன அர்த்தம்? சொர்க்க ராஜ்யம். அப்போ சத்கதி கொடுக்குறாருன்னா சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குறார். எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார் பாபா. எவ்வளோ அன்பாக உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் பாபா. இந்த தாதா மூலமாக, அதாவது பிரம்ம பாபா மூலமாக எனக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. பாபா எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறாரு, எவ்வளோ அன்பானவராக இருக்கிறாரு. எந்த கஷ்டமும் பாபா எனக்கு கொடுக்கறது கிடையாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லையா? இந்த கோயில், அந்த குளம், பட்டினி கடந்தோம், காவடி சுமந்தோம், நடந்தே போனோம், நெருப்பு மிதித்தோம். எவ்வளோ கஷ்டம். இங்கே எதுவும் கிடையாது. அவர் இனிமையாக இருக்கிறாருன்னு நினைத்தாலே போதும். அவர் எவ்வளோ இனிமையானவர் நினைத்தால் போதும். ஏன்னா இங்கே நினைக்கணும், என்னை நினைக்கணும், சக்கரத்தை சுற்றணும், அவ்வளோதான் பாபா சொல்கிறார். பாபாவோடைய நினைவில் முற்றிலும் அப்படியே உருகி போயிடணுன்றார். முந்தானத்து கூட இதை தான் சொன்னார்ல, எப்படி பாபா நினைக்கணும்னு, உங்களுக்குள்ளே இதை பேசிகிட்டு இருக்கணும்ன்ட்டு. அதை தான் இன்றைக்கும் சொல்கிறார். அவரை நினச்சி உருகி போகணும். 5000 வருஷம் எனக்கு கொடுத்தாரே, எல்லாத்தையும் இழந்துட்டேனே அவரை மறந்ததுனால, எவ்வளோ நன்றி கெட்டவன் நான், இப்போ பாபா வந்திருக்கிறார் அப்படின்னு அவரை நினச்சி உருகணும், குளிர்ந்து போகணும், உள்ளம் குளிர்ந்து போகணும். அந்த மாதிரி ஆகணும். ஒரே ஒரு தந்தையுடைய நினைவு மட்டும்தான் உங்களை வாட்டி வதைக்கணும். வேறு எதுவும், உலகமே அழிஞ்சாலும் அது பெரிய விஷயமா தெரியக்கூடாது. இல்லை, ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தான் உலகம். உலகம் அழிஞ்சாலும் அதை கவலைப்பட மாட்டான். ஆனால் கணவன் இறந்துட்டான்னா துடிப்பா. நம்ம கணவன் அழிவற்ற கணவன். ஸோ அவருடைய நினைவிலே இருக்கணும். ஏன்னா பாபா கிட்டேருந்து எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி கிடைக்கிது. அப்படிப்பட்ட தந்தை மேலே எனக்கு எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு செக் பண்ணணும். ஸோ ஆஸ்தி, தெய்வீக ராஜ்யத்தை கொடுக்குறாருன்னா அந்த அளவுக்கு எனக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்குதா செக் பண்ணணும். ஏன்னா பாபா குழந்தைங்களை முள்ளிலிருந்து மலராக ஆக்கிட்டு இருக்கிறார். மலராக ஆகிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு மலர்ந்து இருக்கிறீங்க செக் பண்ணுங்கள். மலர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் தெய்வீக குணம் நிரம்பி இருக்கிறது. எந்த அளவுக்கு யோகத்திலேயே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மலராக ஆகிட்டு இருப்பீங்க. அதாவது சதோ பிரதானமாக ஆகிட்டே இருப்பீங்க. நினைவு நினைவு நினைவு, பாபா நினைவு, சொர்க்கத்துக்கு போகிறோன்ற நினைவு, இதே சிந்தனையில் இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக 100% மலர் ஆகலை. மலர்ந்து கொண்டே இருக்கிறோம். மொட்டிலிருந்து ஃபுல்லாக மலர்ந்துட்டிங்கன்னா இங்கே இருக்க முடியாது. சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மலர் நிறைந்த பூந்தோட்டம் சொர்க்கம். யார் அதிக முட்களை இந்த ஞானத்தை கொடுத்து மலர்களாக ஆக்குறாங்களோ அவங்களத்தான் உண்மையான நறுமணமிக்க மலர்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி மிகவும் நறுமணமுள்ள மலர் ஒருபோதும் யாருக்கும் முள்ளு மாதிரி துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முள்ளுனாலே துக்கம் கொடுக்கறது தான், மலர்னாலே சுகத்தை மட்டும் கொடுக்கறது தான்.
தெய்வீக குணன்ற நறுமணமிக்க மலர் நான் அப்படின்னு நினைக்கணும் எப்போவுமே. கோபப்படுறது கூட மிகப்பெரிய முள்ளு தான். பலருக்கு துக்கம் கொடுக்குது கோபம். அப்போ அது முள்ளு தானே. இப்போ நீங்கள் இந்த முள் நிறைஞ்ச உலகத்திலேருந்து விடுபட்டு கரைக்கு வந்துட்டீங்க. விஷக்கடல்லேருந்து விலகி கரைக்கு வந்துட்டீங்க. இப்போ சங்கமத்தில் இருக்கிறீங்க. தோட்டக்காரன் மலர்களை ஒரு தனி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி மலர்களாகிய உங்களை கூட சங்கமயுகன்ற பாத்திரத்தில் பாபா தனியாக வச்சிருக்கிறார். இதுதான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தனியாக தங்க துவாரகையை கடலுக்கு நடுவில் உருவாக்கி அவருடைய மக்களோட போனாருன்னு காட்டுவாங்க. அது என்ன அர்த்தம்னா உலகத்துலேருந்து நாம் விலகி இருக்கிறோம். ஸோ அப்போ உலகத்தில் இருக்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது, தனியாக தெரியணும். பிறகு மலர்களாகிய நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. கலியுக காடு அழிஞ்சிடும். ஸோ தனி பாத்திரத்தில் வச்சு எப்படி கர்ணனை ஒரு பெட்டியில் வச்சு தண்ணியில் அனுப்புனாங்களோ மோசஸையும் அப்படி தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி பாபா நம்மளை தனி பெட்டியில் வச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. கலியுக காடு அழிஞ்சிடும். அதுவும் ஒரு காரணம். கிருஷ்ணர் ஆளிலையில் மிதந்துட்டு வந்தார் அப்படின்னு காட்டுறது. தனியாக வச்சு அனுப்புகிறாரு பாபா இந்த கலியுகத்தில் தப்பிச்சு வர்றதுக்கு. இனிமையான குழந்தைங்களுக்கு தெரியும், பரலோகிக தந்தைகிட்ட இருந்து நமக்கு அழிவற்ற ஆஸ்தி கிடைக்கிது அப்படின்ட்டு. உண்மையிலும் உண்மையான குழந்தைங்க அவங்களுக்கு பாப்தாதா மேலே முழுமையான அன்பு இருக்கும். அப்படி முழுமையான அன்பு இருக்கக்கூடிய உண்மையான குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப குஷி இருக்கும். இல்லை, முழுமையான அன்புன்னு என்ன அர்த்தம்? பாபா மேலே மட்டும் அன்பு வைக்கிறது. அவங்களுக்கு தான் ரொம்ப குஷி இருக்கும். நாம் உலகத்துக்கே எஜமானராகிறோம் அப்படிங்கிற குஷி இருக்கும். முயற்சியின் மூலமாக தான் உலகத்துக்கு எஜமானராக முடியும். சும்மா வாயால் சொல்லிட்டாலே ஆகிட முடியாது. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் பாபாவை மட்டும் நினைக்கிறதுக்கு. ஸோ ஒப்பற்ற குழந்தைங்களுக்கு நாம் நமக்காக மீண்டும் அதே சூரிய வம்ச ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது சதா ஞாபகம் இருக்கும். இல்லை, நம்ம ராஜ்யத்தை எழுப்புகிறோம். அதுதான் அங்கே ஜெருசலத்தை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கும். ஸோ சொர்க்கத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிறோம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நன்மை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் வட்டி கிடைக்கும்ன்றார். இல்லை, நிறைய பேருக்கு காசு கடன் கொடுத்தா நிறைய வட்டிக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வட்டியும் முதலுமாக அதிகமாக வரும். பல கோடி மடங்கு வரும். ஜென்ரலாக அசலை விட வட்டி கம்மியாக தானே இருக்கும். இங்கே அசலை விட வட்டி தான் அதிகம். ஸோ பலருக்கு இந்த சொர்க்கத்துக்கான பாதையை சொன்னீங்கன்னா பலருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஞான ரத்தினங்கள்னால் உங்களுடைய புத்தியை நிரப்பிட்டு பிறகு அதை நீங்கள் தானமும் பண்ணணும். நம்மளே வச்சுக்கிறது இல்லை, தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ குழந்தைங்களுக்குள்ள எவ்வளவு குஷி இருக்கணும். அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை அடையிறேன், ஆசீர்வாதத்தை நிரப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும். அப்போ ஞானத்தை கொடுக்கும்போதே அதோடைய பலனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ ஒரு காசு கொடுக்குறீங்கன்னா என்ன வாங்குறீங்க? இல்லை, காசு கொடுத்து ஒன்று வாங்குறீங்க. அந்த வாங்குகிற குஷி இருக்கும்போது தான் நம்ம அதை கொடுப்போமே. அதேமாரி தான் இந்த ஞானமும். இதனால் நமக்கு என்ன கிடைக்கிது அந்த போதையில் இருக்கணும். ஸோ புத்திசாலியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க நான் பாபா கிட்ட முழு ஆஸ்தி அடைவேன்னு சொல்லுவாங்க. ஒரேடியாக பாபா கிட்ட பலியாயிடுவாங்க. பாபா மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க. ஏன்னா உயிர் தானம் கொடுக்குற தந்தையே கிடைச்சிட்டாரு. இல்லை, நமக்கு உயிர் தானம் கொடுத்தார், நாம் மற்றவர்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறோம். ஞானம்ன்ற வரதானம் கொடுத்து எப்படி இருந்த நம்மளை எப்படி ஆக்கியிருக்கிறார். ஏழையிலிருந்து மிகப்பெரிய பணக்காரராக ஆகிடுறோம். அந்த அளவுக்கு பொக்கிஷத்தை நிரப்புறார். எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு தான் பாபா மேலே அன்பு இருக்கும், பாபா மேலே ஈர்ப்பு இருக்கும். நினைக்க நினைக்க தான் அந்த அன்பு வரும், நினைக்க நினைக்க தான் அந்த மேஜிக்கே தெரியும். எப்படி ஹடயோகம் சொல்லுவாங்களே, இதை செய்ய செய்ய தான் பலன் வரும்ன்ட்டு, அது மாதிரி இங்கே நினைக்க நினைக்க தான் பாபா மேலே அன்பும் வரும், ஈர்ப்பும் வரும். ஸோ பாபா விட்டு ஒரு செகண்ட் விலகி இருக்க முடியாத அளவுக்கு ஈர்ப்பு இருக்கணும். ஸோ அதுக்கு புத்தி க்ளீனாக இருக்கணும். எப்படி ஊசி சுத்தமாக இருந்தால் தான் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்படும் இல்லையா, அது மாதிரி புத்தி க்ளீனாக இருந்தால் தான் பாபாவுடைய நினைவு ஈர்க்கும். ஆனால் அது க்ளீனாக ஆக்கிறதுக்கும் பாபாவை நினைக்க தான் செய்யணும். நினச்சி தான் தூய்மையாகும். தூய்மையாக தான் அன்பு வருது, அந்த துரு நீங்கள் அந்த ஈர்ப்பும் வருது. ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரவே கூடாது. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ தப்பு பண்ணாதீங்க, ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆகுங்க. ஸோ இப்போ தப்பு பண்ணாதீங்க, ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஸ்வதர்ஷன சக்கரதாரினா நான் எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்தேன் ஆரம்பத்தில், அதை விட உயர்ந்தவனாக இப்போ இருக்கிறேன் பிராமணன் அப்படிங்கிறது எத்தனை தடவை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்களோ அந்தளவுக்கு கலியுகவாசிகள் மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா தப்பு பண்ணிவிடுவீங்க. ஏன்னா மாயா வந்துக்கிட்டு தான் இருக்கும், தப்பு பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி எந்த அளவுக்கு முடியுமோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம் ஆடாமல் அசையாமல் இருக்கணும்னா சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள், கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் ஆகுங்க, அதாவது எல்லோருக்கும் ஒளி கொடுக்குற பாதை காட்டக்கூடிய லைட் ஹவுஸ் ஆகுங்க. சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறதுக்கான பயிற்சி நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா பிறகு ஞானக்கடல் ஆகிடுவீங்க இல்லையா. ஞானக்கடல்னால் அந்த சொரூபமாகவே இருக்கிறது பாபா கேக்குள்ள. மாணவர்கள் எப்படி படித்து டீச்சர் ஆகிடுறாங்க, அந்த மாதிரி பாபாவுக்கு சமமாக ஆகிடுவீங்க. உங்களுடைய தொழிலே இதை தான் இல்லையா, இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, மற்றவர்களையும் உங்களை மாதிரி ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்கிறது. அப்போ தான் சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக ஆவீங்க. ஸோ அதனால் பாபா எப்போவுமே குழந்தைங்க கிட்ட கேட்பார், ஸ்வதர்ஷன சக்கரதாரியாகி உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, அப்படி இல்லைனாலே என்ன அர்த்தம், பரதர்ஷன சக்கரதாரியாகி உட்காந்துட்ருக்கிறீங்க, மற்ற விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். புத்தி இந்த சக்கரத்தையே ஞானத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸ்வதர்ஷன சக்கரம், அதாவது அந்த 84 பிறவி ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், பிறகு எப்படி இறங்கி வந்தேன், இப்போ அலர்ட்டாகி மீண்டும் அந்த உச்சத்தை அடையணும் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபாவும் ஸ்வதர்ஷன சக்கரதாரி தானே. இனிய குழந்தைகளாகிய உங்களை திரும்ப அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். ஸோ ஏன் பாபா அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருன்னா, குழந்தைங்க இல்லாமல் பாபாவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதான், அசௌகரியமாக இருக்குதான். ஸோ நேரம் வரும்பொழுது அந்த மாதிரி அசௌகரியம் ஆகிடுறேன், அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுறேன். ஸோ அப்போ தான் அவருக்கு இல்லை, இப்போ குழந்தைங்களை நம்ம விளையாட அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் வரலைன்னா ஒரு மாதிரி அப்பா அம்மா மனசு பதறும் இல்லையா, அதே மாதிரி பாபாவுக்கும் ஆகுது. அப்போ தான் என்ன குழந்தைய காணோம், நான் போய் அழைச்சிட்டு வரணும், ஏன்னா குழந்தைக்கு வழி தெரியாதுன்னு தெரியும், போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு வந்துடுறார். குழந்தைங்களும் கூப்பிட்றாங்க பாபாவை, ஏன்னா அந்தளவுக்கு துக்கமானவர்களாக இருக்கிறாங்க இல்லையா, வழி தெரியல, அதனால தான் இல்லையா, குழந்தை வழி தெரியலன்னா அழுவோம்ல, அந்த மாதிரி குழந்தைங்க கூப்பிட்றாங்க, ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ பாபா கருணை வருது. ஸோ குழந்தைங்க நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். இதுக்காக தான் அழுதிங்க, உங்களை அழைச்சிட்டு போக தான் நான் வந்திருக்கிறேன் இல்லையா. மக்கள் இனி பிறக்கவே கூடாது, பிறவா நிலை அடையணும்னு நினைக்கிறதுல இங்கே துக்கம் இருக்குதுன்னு தான் அதோடைய அர்த்தம். ஆனால் இதே பூமி சுகதாமமாக மாறும், அது வரைக்கும் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறார். அங்கேருந்து தானாகவே சுகதாமத்துக்கு போயிடுவீங்க. சுகதாமத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா, தகுதியுடையவராக இருந்தீங்கன்னா. ஸோ அப்படி தகுதியுடையவராக மாற்றுறதுக்கு தான் பாபா வரார். சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன் இல்லையா, பாபா அங்கே வரமாட்டார். ஸோ உங்களுடைய மனநிலை சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கு வர மாதிரி தங்க புத்தியாக இருந்துச்சுன்னா
சத்தியுகத்தின் ஆரம்பத்திலே வந்துடுவீங்க. இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக வருவீங்க. உங்கள் ஸ்திதியை பொறுத்து தான் ஆத்மா தானாகவே போயிடும். குழந்தைங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாபா நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கும்போது பிரபாவம் ஏற்படும். நீங்கள் அதிகம் பேசக்கூடாது. ஆத்மா அபிமானியாகி கம்மியாக புரிய வச்சாலும் அம்பு தைக்கும், பதிஞ்சிடும். ஆச்சரியமாக இருக்கும், என்ன அவங்க ஒன்றும் பெருசாக புரிய வைக்கல, எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதுன்ட்டு. அதுதான் யோக பலத்துடைய சக்தி இல்லையா? பாபா நினைவில் இருக்கணும், ஆத்ம உணர்வில் இருக்கணும். ஆத்மாவுக்கு நான் புரிய வைக்கிறேன், அந்த உணர்வில் இருக்கணும். பாபா சொல்றார், குழந்தைகளே, கடந்தவைகளெல்லாம் கடந்து போக விட்டுருங்க. அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காதீங்க இல்லையா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்தவை கடந்ததாகவே இருக்கட்டும். இப்போ உங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லையா? இப்போ நீங்கள் சொர்க்கம், சுகம் நிரம்பிய உலகம் எதிர இருக்குது, அங்கே போகணும். ஐயோ என் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அது எதுக்கு அதை நினைக்கிறீங்கன்ற. ஸோ நீங்கள் சொர்க்கத்தை நினைக்கணும், அதுக்கு போகிறதுக்காக பாபாவை நினைக்கணும். இப்படி நினைக்காம மற்றவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஏமாத்து வேலையெல்லாம் நடக்காது. உள்ளுக்குள்ளே மனம் உறுத்திக்கிட்டே இருக்கும். பாபா கிட்ட முழு அன்பு இருந்தால் தான் ஸ்ரீமத் படி நடப்பீங்க, இல்லைன்னா ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீங்க. பாபா மேலே அன்பு இருக்குதா இல்லையான்றது நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களா இல்லையான்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எல்லையற்ற தந்தையுடைய போதனைகள் மாதிரி வேறு யாருமே ஒருபோதும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட போதனை கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணலாமல் கேட்டால் போதாது, அதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் அது பலனை சுவைக்க முடியும். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் இப்போ மறந்துடுங்க. ஏன்னா எப்படியும் கடைசியில் இதெல்லாம் நீங்கள் மறந்து தான் ஆகணும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துக்கத்திலேருந்து விடுபட்டுடுவீங்க இல்லையா? பழைய உலகத்தை மறக்கணுன்னா இந்த பழைய உலகத்தின் குணங்கள் எல்லாத்தையுமே மறக்கணும். புத்தி உங்களுடைய வீடாகிய சாந்தி தாமத்தையும் உங்களுடைய ராஜ்யமாகிய சுகதாமத்தையும் மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு கண்ணில் முக்தி, ஒரு கண்ணில் ஜீவன் முக்தின்னு பாபா சொல்லுவார். பாபாவை நினைவு செஞ்சே பாபா கிட்ட போயிடணும். அழுக்கான ஆத்மா பாபா கிட்ட போக முடியாது. நினைக்க தூய்மையாகும், தூய்மையானோடனே அங்கே போயிடுவோம். ஏன்னா அது பாவன ஆத்மாக்களின் வீடு. பாவனம்னா தூய்மை, பதித்தம்னா அழுக்கு. ஸோ தூய்மையான ஆத்மாக்களின் வீடு பரந்தாமம். அப்போ தூய்மையானால் தானே போக முடியும். இந்த உடம்பு பஞ்ச தத்துவத்தினால் உருவாகி இருக்குது. உடல் உணர்வில் இருக்கிற வரைக்கும் இந்த பஞ்ச தத்துவம் உங்களை இங்கேயே இரு அப்படின்னு ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற எதையுமே பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கணும். அதில் தான் பயிற்சி இருக்குது. அதுதான் விடுபட்டு இருக்கணும், இங்கேயே ஜீவன் முக்தியாக இருக்கணும் அப்படின்லாம் தொடர்ந்து பாபா அவ்யக்தேஷாரால சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆத்மா சொர்க்கம்ன்ற சொத்தை அடைஞ்சது. இப்போ மீண்டும் அதை அடையணும். ஒரு விதத்தில் இந்த உடம்பு கூட நமக்கு கிடைச்ச சொத்து தான், அதனால் அதன் மீது பற்று வந்துடுச்சு. ஆனால் இதை விட்டால் தான் சொர்க்கம் கிடைக்கும். அதனால் இதன் மீது இருக்கக்கூடிய பற்றை நீக்கி உங்கள் வீட்டுக்கு போகணும், வீட்டிலிருந்து சொர்க்கத்துக்கு போகணும். அதனால தான் வீட்டையும் சொர்க்கத்தையும் நினைங்கன்றார். அங்கே இந்த பஞ்ச தத்துவங்கள் பரந்தாமத்தில் இருக்காது. சொர்க்கத்தில் இங்கே இருக்கிற மாதிரி பஞ்ச தத்துவங்கள் தமோ பிரதானமாக இருக்காது, சதோ பிரதானமாக இருக்கும். சத்தியுகத்தில் யோக பலத்தினால தான் உடம்பு உண்டாகும். இங்கே இருக்கிற மாதிரி காமத்தினால உடல் உண்டாகாது, குழந்தை பிறக்காது. அங்கே இயற்கையே சதோ பிரதானமாக இருக்கும். அதனால் ஈர்க்காது உங்களை இல்லையா? அதனால் ஈர்க்கலை அப்படின்னாலே துக்கமும் ஏற்படாது. ஆனால் இதை புரிஞ்சிக்கணும், ரொம்ப ஆழமான விஷயம் இது. இங்கே பஞ்ச தத்துவங்களுடைய பலம் ஆத்மாவை இழுக்குது. ஸோ தம பிரதானமாகும்போது அதுக்கு பலம் கூடிடுது, ஆத்மாவை இழுக்குது.
ஸோ அதனால தான் வாலி அவன் முன்னாடி யார் வந்தாலும் அவங்களுடைய பலத்தில் பாதி அவனுக்கு வந்துடும் அப்படின்ட்டு அவன் இன்னும் பலசாலி ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறது. அது தேக உணர்வை தான் குறிக்குது. அப்போ பஞ்ச தத்துவங்களுடைய பலம் இங்கே ஆத்மாவை ஈர்க்குது கலியுகத்தில். அதனால் இந்த சரீரத்தை விடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகிறேன்னா இன்னும் இல்லை, நீங்கள் குஷி அடையணும். தூய்மை ஆகும்பொழுது வெண்ணெயிலிருந்து நெய் வெளிப்படுற மாதிரி இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விடுபட்டுடும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இந்த உடம்பில் இருந்தும் மற்ற எல்லா பொருட்களில் இருந்தும் பற்ற முழுசாக அழிச்சிடணுன்றார். ஸோ இதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும். இல்லை இந்த உடம்புக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, இந்த வீட்டுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, இந்த உறவுகளுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, எதுவுமே நீங்கள் செய்கிற காரியத்துக்கும் உங்களுக்கும் கூட தொடர்பு கிடையாது. அப்படி இருக்கணும். நான் பாபா கிட்டே போயிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் மெயின். போகிற வழியில் நிறையா ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுதான் காட்டு வழியாக ராமர் சீதை அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க, அங்கே மோசஸ் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வச்சிட்டிங்க, தயாராக இருக்கிறீங்க. இல்லை இந்த உலகத்துக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, தயாராக்கி முன்கூட்டியே அனுப்பி வச்சிட்டேன், கூடவே எடுத்துகிட்டு போக முடியாது. மற்றபடி ஆத்மாக்கள் தான் போக போகுது. இல்லையா, இங்கே இருக்கிறதெல்லாம் கணக்கு முடிச்சாச்சு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ ஆத்மா தனியாக போக போகுது. சரீரத்தை கூட எடுத்துகிட்டு போக முடியாது, அதுவும் இங்கே தான் விட்டுட்டு போகணும். பாபா புது சரீரத்துடைய சாட்சாத்காரம் செஞ்சிட்டார், இல்லையா, செய்ய வச்சிட்டார். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணன் எப்படி இருப்பாங்க பார்த்துட்டிங்க, அதுதான் உங்களுடைய உடல். வைர வைடூரியங்களுடைய மாளிகை உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட சுகதாமம் போகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும். இதில் களைப்படையலாமா? இரவு பகலாக அதிக வருமானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? பாபா நினைவு, சொர்க்கத்தின் நினைவு, இங்கே இருக்கிற எதையும் நினைக்காமல் இருக்கிறது. இந்த 3 தான் முயற்சி. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, இல்லையா, தூக்கத்தை வெல்லக்கூடியன்றது அமிர்த வேலை ஏந்திரிக்கிறது மட்டும் கிடையாது, அஞ்ஞான மயக்கத்தில் இருக்கிறதும் தூக்கம்தான். ஸோ அதை வென்றுடுறோம், இல்லையா, கலியுகத்தின் கவர்ச்சியில் சிக்காமல் இருக்கிறது. தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, ஞானத்தை மட்டும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, மைண்டை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது, அதுதான் தூங்காமல் இருக்கிறது. நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாக புத்தி ஒரேடியாக குளிர்ச்சி அடைஞ்சிடும். எது நடந்தாலும் நாடகம் நாடகம் நாடகம், இல்லையா. நாடகம் விடும் நேரம் தான் உச்சக்காட்சி நடக்குதுமான ஒரு பாட்டு கூட இருக்கும், அது நமக்கு தான் பொருந்தும். அதனால் இங்கே இருக்கிற எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது சொர்க்கத்துக்கு, இல்லையா. சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம். பஸ்ஸு திடீர்னு இறங்கி நரகத்தில் சண்டை போட்டுட்டு இருப்பானா யாராவது? அப்படி புரிஞ்சுக்கணும். பஸ்ஸை விட்டு இறங்கக்கூடாது. கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, ரதத்திலேருந்து இறங்காத அர்ஜுனன்ட்டு, அந்த மாதிரி இங்கே இறங்கக்கூடாது. அதான் விலகி சாட்சியாக பார்க்குறது. நாடகத்தின் ஞானத்தை புத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா புத்தி கூலாகிடும். இங்கே இருக்கக்கூடிய எந்த கவர்ச்சியிலும் விழாது. மகாரதி குழந்தைங்களாக இருக்கிறவங்க ஒருபோதும் அசைஞ்சிட மாட்டாங்க. சிவபாபாவை நினைவு செஞ்சால் அவர் பாதுகாக்கவும் செய்வார். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மகாரதி குழந்தைகள்னால் என்னது? ஆடாமல் அசையாமல் இருக்கிறவங்க, மாயின் எந்த கவர்ச்சிக்கும் பதற மாட்டாங்க, சலனப்பட மாட்டாங்க, அப்படி இருக்கிறவங்க, இல்லை பிணம் மாதிரி இருக்கிறவங்க. போனால் ஆடாது, அசையாது, சிரிக்காது, அந்த மாதிரி. ஆனால் இங்கே சிரிச்ச முகத்தோடு இருப்போம். மற்ற விஷயங்கள், வெளி உலகத்தின் விஷயத்தினால சந்தோஷம் கிடையாது, உள்ளேயே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறோம் பாபாவை நினைக்கிறதுனால. ஸோ சிவபாபாவுடைய நினைவிலே இருந்தால் அவர் உங்களை பாதுகாக்கவும் செய்வார். அவர் நினைவு இல்லைன்னா பாதுகாப்பு கவசத்தை உடச்சிட்டு நீங்களே வெளில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் பாபா என்ன பண்ண முடியும்? ஸோ அதுதான் அங்கே முருகனுடைய பக்தி மார்க்கத்து கதையில் கூட அந்த சரவண பொய்கையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்குள்ளே அசுரர்கள் வர முடியாது.
பெரிய பாதுகாப்பு கவசம் இருக்கும். முருகனே அதிலிருந்து வெளியில் வரும்போது தான் அசுரனோட மாட்டிக்கிறார். ஸோ பாபா நினைவில் இருந்தால் அதுதான் பாதுகாப்பு. குடை நிழலுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். பாபா குழந்தைகளாகிய அவங்கள துக்கத்திலிருந்து விடுவிச்சு அமைதிக்கான தானம் கொடுக்கிறார் இல்லையா? உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறார் தானமாக. நீங்களும் அமைதியை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கணும். உங்களுடைய இந்த எல்லையற்ற அமைதி, அதாவது யோக பலம், மற்றவங்களையும் ஒரேடியாக அமைதியாக்கிடும். ஸோ முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருக்க உங்கள் கிட்ட வரவங்களும் அமைதியாகிடுவாங்க. கிட்ட வராட்டினா கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்களால் அமைதியாக்க முடியணும். அந்த அளவுக்கு அமைதி சக்தியை நிரப்பணும். நீங்கள் பாபா நினைவில் இருந்து பாருங்கள், இந்த ஆத்மா நம்ம குலத்தை சார்ந்ததா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பாபா நினைவில் இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம குலத்தை சார்ந்ததாக இருந்தால் அப்படியே அமைதியாகிடும். ஏன்னா இந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்களில் ஈர்ப்பு இருக்கும். இந்த ஞானத்தின் விஷயத்தில் குழந்தைங்க நினைவு செஞ்சால் பாபாவும் அந்த குழந்தை மேலே அன்பு செலுத்துவார். ஆத்மா மேலே அன்பு செலுத்தப்படுது. யார் அதிக பக்தி செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக படிக்கவும் செய்வாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஞானம் நல்லா படிக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு பக்தியும் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாபா மேலே எவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னு அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஆத்மா தந்தையை பார்க்குது இல்லையா? அந்த பிரம்மபாபா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபாபாவை பார்க்குது. அப்போ அந்த போதை கண்ணில் தெரியும்ல. அதான் பாபா சொல்கிற முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்ட்டு. பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பிச்சிட்டு இருக்கிறார். பாபா புரிய வைக்கிறாரு, நான் இவ்வளவு சின்ன புள்ளி, ஆத்மாவும் சின்ன புள்ளி. ஸோ இந்த சின்ன புள்ளி ஆத்மாவுக்கு தான் இந்த ஞானத்தை நான் கற்பிக்கிறேன். போக போக உங்களுடைய நிலையும் அதே மாதிரி ஆகிடும். நீங்களும் ஒரு சின்ன புள்ளி ஆத்மாவுக்கு நான் கற்பிக்கிறேன்ற உணர்வோடு ஞானத்தை கொடுப்பீங்க. ஏன்னா எடுத்தோடனே அந்த ஆத்ம உணர்வு வராது இல்லையா? அதில் கவனம் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? அவங்க புருவ மத்தியில் பார்க்குறதில்ல, அவங்களே ஆத்மாவாக தான் பார்க்கணும். வெறும் ஆத்மா மட்டும்தான் தெரியணும். அதுதான் அர்ஜுனன் கண்ணுக்கு அந்த புறாவுடைய கண்ணின் மணி மட்டும் தெரிஞ்சதா சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா ஆத்மா மட்டும் தெரியுது. ஏன்னா பாபா அப்படி தான் பார்க்குறார். நான் சகோதரர்களுக்கு கற்பிக்கிறேன்னு புரிஞ்சுக்குவீங்க. சகோதர ஆத்மாவுக்கு தோற்றம் சகோதரியாக இருக்கலாம், பெண் உடலாக இருக்கலாம், ஆனால் பார்வை ஆத்மா பக்கம்தான் போகணும். சரீரத்தின் பக்கம் பார்வை போகவே கூடாது, தடை செய்யப்பட்டு இருக்குது. இதில் அதிக உழைப்பு இருக்குது இல்லை? முஸ்லீம் பெண் ஒருத்தங்க புர்கா போட்டு டான்ஸ் ஆடினாங்கன்னு பெரிய பிரச்சனை. ஸோ அவங்க புர்கா அணியணுன்றது அவங்களுடைய நியமம். இங்கே அது கிடையாது. உங்களுடைய பார்வையே ஆத்மாவை தவிர எங்கேயும் போகக்கூடாது. அப்போ எது உண்மையிலே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பாபா சொல்கிறேன், இதில் அதிக உழைப்பு இருக்குது. ஏன்னா புர்கா போடுறது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? வெறும் ஆத்மாவில் மட்டும் கவனம் இருக்கிறது, சகோதர உணர்வோடு பேசுகிறது, அதில் தான் அதிக உழைப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப ஆழமான விஷயம், மிக உயர்ந்த படிப்பு. ஸோ சப்போஸ் அந்த பக்தி மார்க்கத்து புஸ்தகங்கள்லாம் ஒரு தராசில் வச்சுட்டு இந்த ஞானத்தை வச்சா உங்களுக்கு தெரியும் இந்த படிப்பின் பக்கம்தான் அதிக பாரம் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆழமான விஷயம். நல்லது. ஸோ இனிமேலும் இனிமையான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். அவ்யக்த மகா வாக்கியம் அட்டாரா இல்லையா? மகாவீர் குழந்தைங்களுக்கான குழுவின் விசேஷத்தா என்ன அப்படின்னா, மகாவீரராக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய விசேஷமே ஏக்ரஸ், அதாவது ஒரே ஸ்திதி, ஒரே சீரான மனநிலையில் இருப்பாங்க. அதுதான் விசேஷம். என்ன ஆனாலும் அந்த அமைதியும் ஆனந்தமும் கட்டாகவே ஆகாது. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா
அந்த கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் இருப்பார். வெளியில் அந்த காவல் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும். அதுதான் புத்தி. அப்போ புத்தி காவல் காக்குது. மனதை தெய்வீகமாகவே வச்சுக்க, தெய்வீகமான எண்ணங்களை மட்டுமே சிந்திக்கிறதுக்கு. அப்படி இருக்கிறவங்க தான் மகாவீரர்கள். மகாவீரர்னாலே விசேஷ ஆத்மான்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மகாவீரர் குழந்தைங்க விசேஷ ஆத்மாக்கள் குழந்தைகளுடைய குழுவின் விசேஷம் நிகழ்காலத்தில் எது தெரியுமா? ஒரே நேரத்தில் எல்லாருமே ஏக்ரஸாக இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு குழந்தையோட விசேஷமாக சொல்ல, அந்த குழுவோடைய விசேஷம். ஒரே நேரத்தில் எல்லோருமே ஒரே ஸ்திதியில், ஒரே சீரான மனநிலையில் நிலைச்சிருக்கணும். ஸோ அந்த அமிர்த வேலை ஒரே நேரத்தில் உலகம் ஃபுல்லாக யோகத்தில் இருக்கிறது, சாயங்காலம் யோகத்தில் இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அதாவது எந்த ஸ்திதியில் எவ்வளவு நேரம் நிலைச்சிருக்க விரும்புகிறீங்களோ அவ்வளவு நேரம் அந்த ஸ்திதியில் குழுவாக நிலைச்சிடணும். தனியாக யோகா பண்ணுறது மட்டும் கிடையாது, குழுவாகவும் ஒரே இது. அங்கே ஒருத்தர் கூட அவங்க உயிரோடு இருக்கிற, இப்போ ஒரு செவுரு இருக்குது, ஒரு செங்கல் அசையக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நினைவும் செங்கல் மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரே சீராக இருக்கணும். அப்படியே ஒரு செவரே கட்டியாச்சு, அந்த மாதிரி நிலைச்சி இருக்கணும் ஒரே ஸ்திதியில். குழுவாக எல்லாருடைய சங்கல்பன்ற விரல் ஒன்றா இருக்கணும். எதுவரை குழுவாக இந்த பயிற்சி இல்லையோ அது வரைக்கும் வெற்றி ஏற்படாது. ஸோ அதனால தான் அவ்விக்த மாதத்தில் அந்த ஸ்பெஷல் பயிற்சி கொடுக்கறது எல்லாமே. குழுவுக்கு இப்போ கட்டளை கொடுக்குற அப்போ பாருங்கள், எல்லாரும் ஒரே எண்ணத்தில் இருக்கும்போது தான் அது நடக்கும். ஸோ அதனால தான் அங்கே கூட கிருஷ்ணரோடு சேர்ந்து எல்லாருமே ஒரு விரல் கொடுத்தாங்க கோவர்தன மலையை தூக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ குழுவுக்கு இப்போ பாபா ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னா 5 வினாடிகளுக்கு வீண் எண்ணங்களே இல்லாமல் அழித்து விதை ரூபத்தில், அதாவது ஆத்ம ரூபத்தில் சக்திசாலியான ஸ்திதியில் ஏக்ரஸாக நிலைச்சிடுங்க. இந்த பயிற்சி இருக்குதா? வெறும் ஆத்மா சக்தி சுரூபமாக இருந்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்குது, வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் 5 செகண்ட். ஸோ இந்த நிலை பக்காவாகும்போது தான் கடைசியில் அவ்வளோ பெரிய மேஜிக்கெல்லாம் நடக்கும். இந்த பயிற்சி இருக்குதா? சிலர் சிந்தனை செய்யக்கூடிய ஸ்திதியில் இருக்கிறாங்க. ஐயோ, பாட்டு போட்டால் தானே நமக்கு யோகா வரும், யாராவது எதிர் இருந்தால் தானே யோகா வரும், பாபா ஃபோட்டோவை பார்த்தா தானே யோகா வரும், அல்லது மற்ற வீண் விஷயங்கள், இந்த மாதிரி சிந்தனை செய்யக்கூடிய ஸ்திதியில் இருக்கிறாங்க. சிலர் ஆன்மீக உரையாடல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? பாபா கூட பேசணும் தான், பட்டு இப்போ இந்த ஒரு எண்ணத்தில் இருக்குன்னா அந்த ஒரு எண்ணத்தில் இருக்க முடியணும், அந்த நேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சிலர் அவ்விக்த ஸ்திதியில் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்துடக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லை? ஒருத்தர் சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தங்க பாபா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் வேறு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் அவ்விக்த ஸ்திதியில் இருக்கிறாங்க. ஒரே பயிற்சியில் இருக்கணும். கட்டளை என்ன கொடுக்கப்பட்டது? விதை ரூபத்தில் இருக்கணுன்றது தான் கட்டளை. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? பாபா கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ பாபா கொடுத்த கட்டளையை பண்ணலைன்னு தானே அர்த்தம் இல்லை? ஸ்டாண்டர்டிஸும் மிலிட்ரியில் ஆர்டர் கொடுக்குறாங்க, அட்டென்ஷனும் கொடுக்குறாங்க. அட்டென்ஷன் கொடுக்கும்போது ஸ்டாண்டர்டிஸில் இருந்தால் எப்படி? ரெண்டுமே உங்கள் ஆர்டர் தானேன்னா இப்போ என்ன ஆர்டர் கொடுத்தோம்? விதை ரூபஸ்திதியிலெல்லாம் இருக்க சொன்னோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வீண் எண்ணத்தை அழிக்கணும். அப்போ தான் இந்த பயிற்சி பண்ண முடியும். வீண் எண்ணங்கள்னால தான் குழப்பம் ஏற்படுது. அதனால தான் இது மிலிட்ரின்றார். ஏன் எதுக்கெல்லாம் கிடையாது. பாவசனா டக்குன்னு அப்படி இருக்கணும்.
இந்த வீண் எண்ணங்களை அழிக்கிறதுக்கு உங்களுடைய குழுவையே சக்திசாலியாக ஒரே மனதுடையதாக ஆக்கிறதுக்கு என்ன சக்தி தேவை தெரியுமா? ஸோ ஒன்று, நம்பிக்கை குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும். அடுத்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிற சக்தி, அனுசரிக்கும் சக்தி. ஸோ குழுவை இணைக்கிறதுக்கான நூலே நம்பிக்கை தான். ஒருத்தர் ஏதாவது செய்கிறாங்க, தப்பே கூட செய்யட்டும், அப்போ கூட குழுவுக்காக அல்லது தன்னுடைய சமஸ்காரத்தின்படி அல்லது நேரத்தின்படி அவங்க என்ன செஞ்சாங்களோ அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நன்மை ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாடகத்தில் எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குது. ஸோ அதனால் நீ ஏன் இப்படி பண்ண, இப்படி ஆயிடுச்சு, அது பண்ணதுனாலேயே ஒரு நன்மை வரும். இன்னொன்று, நம்முடைய சமஸ்காரத்தை சரி பண்ணுறதுக்காக கூட அது வந்திருக்கும். ஸோ அதனால் குழு ரூபத்தில் எங்கே சேவை இருந்தாலும், அதாவது ஒன்றா சேர்ந்து சேவை செய்யக்கூடிய சேவை எங்கே இருந்தாலும் அங்கே மற்றவர்களுடைய அந்த பலகீனமான சமஸ்காரத்தை கூட கருணையான பார்வையோடு பார்த்து அவங்களுடைய அந்த பலகீனமான சமஸ்காரத்தை அவங்க முன்னாடி வைக்கக்கூடாது. புத்தியினால் அதை எமர்ஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இதுலேயும் நன்மை இருக்கும், இவரோட இணைஞ்சு சேவை செய்கிறதுலேயும் நன்மை இருக்கும், அப்படி தான் நினைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் குழுவில் எப்போ நம்பிக்கை வைக்கிறீங்களோ, குழுவில் இருக்க ஒருத்தர் மேலே முழு நம்பிக்கை இருக்குதோ அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இல்லாட்டினா அவன் சரியில்லைன்ட்டு இங்கே சொல்கிறது, இங்கே போய் அவங்க சரியில்லைன்னு இவங்க சொல்கிறது, இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். ஸோ பாபா எப்படி மாற்றுறார் நம்மளை, இல்லையா? இதில் என்ன, பாபா குழந்தைங்க அஞ்ஞானத்தில் இருக்கும்போதே இந்த மாதிரி மற்றவங்க கூட பேசுகிறது, மற்றவங்கள பற்றி பேசுகிறது, இதெல்லாம் பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே தானே கணக்கு இருக்குது. ஸோ அதை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நோயை வெளியில் வர வச்சு, பாரு உனக்கு நோய் இருக்குது, அதை சரி பண்ணு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு முன்னாடியே இவங்க இப்படி தான், இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்களோடலாம் செட் ஆகாது இப்படின்னு வீண் எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. ஏன்னா சிலர் தப்பு பண்ணால் கூட அதை உணர்வாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ கோபமாக பேசுகிறாங்கன்னா கூட அவங்க உணர்வாங்க, உணராமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மற்றவர்களுடைய தப்பை அது தப்புன்னு உணர்கிறாங்க, அதை பரப்ப மாட்டாங்க. மாறாக சரி ஓகே மாறிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தனக்குள்ளே ஏற்றுக்குவாங்க. அதை வேறு யாராவது பரப்புகிறாங்க, இப்போ நம்ம தப்பையே வேறு ஒருத்தங்க பரப்புனாங்கன்னு நமக்கு மோசமாக தானே தெரியும். அதே மாதிரி தான் மற்றவங்களுடைய தப்பு கூட தன்னுடைய தவறுன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தப்பு நீங்களே பரப்புவீங்களா? பரப்ப மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி மற்றவர்களுடைய தப்பையும் உங்களுடைய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு பரப்பக்கூடாது. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட்டு இல்லையா? வீண் எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. மற்றவர்களை பற்றி வீண் எண்ணம் வந்துச்சுன்னா மற்றவங்ககிட்ட நீங்கள் ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் சொல்லிவிடுவீங்க. சொல்லி அவங்களுக்கும் வீண் எண்ணத்தை உருவாக்கிடுவீங்க. அதுக்கு பதிலாக அதையும் தனக்குள்ளே உள்ளடக்கிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவ்வளோ நம்பிக்கையை ஒற்றுமையாக இருக்கிறதா காட்டுவாங்க. அன்பு சக்தியின் மூலமாக சரி பண்ணிடணும் இல்லையா? அன்பாக சொன்னால் மாறுவாங்க, சொல்லாட்டினா கூட அன்பாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதை பார்த்து அவங்களும் நம்மளும் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு தன்னை மாற்றிக்குவாங்க. வார்த்தையினால் கேட்காதவங்க கூட நடத்தையை பார்க்கும்போது மாறிடுவாங்க. லௌகீகத்தில் கூட வீட்டில் ஏதாவது ஒருத்தர் தப்பாக இருக்கார், தண்ணி அடிக்கிறார், இல்லை ஏதோ ஒரு பலகீனம் இருக்குதுன்னா அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு தான் கெட்ட பேர், நஷ்டம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம குழுவில், சேவை குழுவில் இருக்கிற ஒருத்தர் ஏதோ செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும், அதில் ஒரு ரகசியமும் இருக்கும். அவங்க அந்த பலகீனத்தை வெளிப்படுத்துறதுக்கு அது அவங்களுக்கே கூட தெரியாது. அதனால் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை சரியாக நீங்கள் மாற்றிடணும். மாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கணும். ஸோ அப்படி 2 விதமான நம்பிக்கை வச்சு
ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் வர்றது, அப்போ தான் குழுவில் வெற்றி கிடைக்கும் இல்லையா? நம்பிக்கையோடு சேரும்போது தான் அங்கே வெற்றி கிடைக்கும். இது வேலைக்கு ஆகாதுன்னே நினச்சிட்டு இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும்? அதனால் தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதிகமாக தேவை. வீண் எண்ணங்களை வெளியேற்றிடணும். வீண் எண்ணங்களே இருக்கக்கூடாது. கடந்து போன சமஸ்காரங்களை நிகழ்காலத்தில் ஒப்பிட்டு பார்க்காது. இவன் இப்போ சொல்கிறான், ஒரு காலத்தில் இவன் எப்படி திரும்ப இருந்தான், அது தேவை கிடையாது. இப்போ மாறிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சு. அதாவது கடந்தவைகளை நிகழ்காலமாக ஆக்காதீங்க இல்லையா? சினிமாவிலலாம் அந்த காசிப்புன்னு அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அப்படி கடந்த காலத்தில் நடந்ததை நீங்கள் நிகழ்காலத்தில் ஒப்பிடுறதுனால நிறைய வீண் எண்ணங்கள் வரிசை கட்டி நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ எது வரைக்கும் இந்த வீண் எண்ணங்களுடைய வரிசை இருக்குதோ அது வரைக்கும் அந்த குழு ரூபத்தில் ஒரே சீரான மனநிலை இயக்கிற ஸ்திதின்றது இருக்கவே முடியாதுன்ற. ஸோ அதனால் என் மூலமாக ஒருவருடைய குறை இன்னொருத்தருக்கு போகக்கூடாது, அந்த விஷயம் போகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். குழு ஒற்றுமைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியே ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா டக்குன்னு அவங்கள பற்றி நல்ல விஷயத்த சொல்லணும். யாரை பற்றி குறைய சொல்கிறாங்களோ அவங்கள பற்றி நல்ல விஷயத்த சொல்லும்போது அவங்க அப்படியே அமைதியிடுவாங்க. சொல்லாதீங்கன்றதுக்கு பதில் நல்ல விஷயம் சொல்லும்போது இவங்க அவங்கள பற்றி உயர்ந்த எண்ணம் வச்சுருக்கிறாங்களான்ட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. அடுத்தது அவங்க சொன்னதையும் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. ஸோ இதில் கவனம் கொடுக்கணும். பாபா எப்படி நம்மளை பக்குவப்படுத்துகிறாரு பாருங்க. ஸோ மற்றவங்களுடைய தவறை கூட தன்னுடைய தவறுன்னு புரிஞ்சுக்கிறது தான் குழுவை உறுதியானதாக ஆக்கும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது, மாற்றக்கூடிய நம்பிக்கை அல்லது நன்மை செய்யக்கூடிய நம்பிக்கை இது வைக்கும்பொழுது தான் நடக்கும். இதில் தனக்குள்ள கரைத்து கொள்ளும் சக்தி அவசியம் தேவை. அதாவது உள்ளடக்கிக்கிற சக்தி. பார்த்தீங்க கண்ணு முன்னாடி அவங்க தப்பு பண்ணுறத அல்லது கேள்விப்பட்டீங்க, பிறகு அப்படியே அது உள்ளுக்குள்ளேயே கரைச்சிடணுன்றாரு. இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடணும். அவர் மேலே ஆன்மீக பார்வையும் நன்மை செய்கிறதுக்கான பாவனை மட்டும்தான் வைக்கணும். அது ஆத்மா, அந்த கருணை உணர்வு, இவ்வளோ தான் இருக்கணும். அஞ்ஞானிகளுக்கு அப்படி தானே சொல்கிறோம், உபகாரம் செய்யணுன்ட்டு. அதாவது கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யணும்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் குழுவில் கூட ஒருத்தருக்கு ஒருவர் மேலே கருணை பாவனை தான் வைக்கணும். இப்போ அந்த கருணை பாவனை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஆன்மீக ஸ்திதிக்கான ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி சக்திசாலியான குழுவை எப்போ உருவாக்குறீங்களோ அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை காணக்கூடிய அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா? கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை தள்ளுங்கள்ன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வெற்றியை வரவேற்கிறீங்க. ஆனால் பிறகு உங்கள் முன்னாடி வெற்றி சுயம் தலை வணங்கும். சத்தியுகத்தில் இல்லையா, வெற்றி தலை வணங்கி கிடக்கணும்னு அர்த்தம். தொட்டதெல்லாம் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வெற்றி வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதான் வரவேற்கிறீங்க. சத்தியுகத்தில் இயற்கையே உங்களுக்கு வேலைக்காரனாக ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி கடைசியில் வெற்றி உங்கள் முன்னாடி தலை வணங்கும். வெற்றி உங்களை வரவேற்கும். ஏன்னா சிரேஷ்ட ஞானம் இருக்குது உங்ககிட்ட, உங்களுடைய ஸ்திதியும் சக்திசாலியாக இருக்குது. அப்படின்னா வெற்றி அடைகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்றார் இல்லை? இது ரெண்டும் இருந்தால் ஈஸியாக வெற்றி கிடைச்சிடும். உயர்ந்த ஞானம், அந்த ஞானத்தின் சொரூபமாகி உங்களுடைய மனநிலையும் சக்திசாலியாக வச்சுட்டிங்கன்னா வெற்றி கிடைக்காம எங்கே போயிடும். சதா காலத்துக்கும் ஒரே சீரான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்றது நடக்க முடியாத விஷயன்ற இல்லை. என்ன ஆனாலும் அந்த மனம் ஒருமித்து ஒரே சீராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும். ஆனால் இதுக்கு குழுவின் சக்தி தேவை. ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்னொருத்தர் ஏற்றுக்கணும்.
இல்லை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எதிர்கொள்ளும் சக்தியை பிராமண குடும்பத்தினர்கிட்ட பயன்படுத்தக்கூடாது. மாயா கிட்ட பயன்படுத்த சொன்னார் எதிர்கொள்கிறத. பிராமண குடும்பத்தினர்கிட்ட வா நீயா நானா பார்த்துலாமான்னு சொல்லக்கூடாது. மாயா முன்னாடி தான் எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தணும். குடும்பத்தில் எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தினீங்கன்னா அந்த குழு சக்திசாலியே ஆகாது. அதனால் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து நடக்கணும். அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவமதிக்கக்கூடாது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ கரைத்து கொள்ளும் சக்தியை தாரணை பண்ணுங்க. ஸோ செம்ம பவர்ஃபுல்லானது இல்லை? இதெல்லாம் லௌகீகத்திலையும் சரி அலௌகிக வாழ்க்கையிலையும் சரி பிரச்சனை வருவதற்கு இதுதான் முக்கியமான காரணமே. இந்த குணம் வந்துடுச்சினாலே தானாகவே எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸோ அதனால் குழுவில் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள்ள தொடர்பில் வரக்கூடிய மொழியை அவ்விக்த உணர்வுடையதாக இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பாகவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். விலகி இருக்கும்போது தான் அங்கே மரியாதையெல்லாம் இருக்கும். ஸோ ஃபரிஸ்தா மாதிரி ஆத்மாக்களோட பேசிகிட்டு இருக்குது, அப்படி இருக்கணும். வேற ஒருத்தர் ஒரு தப்பை சொல்கிறாங்க, இன்னும் இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், அதை மனசில் கூட நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களை இல்லை அப்படி நடந்துச்சு நான் பார்த்தேன்னு வற்புறுத்தவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு எப்போ உருவாகுதோ அப்போ தான் பாபாவுடைய சுபபாவனை என்ன, குழு சக்தி ஸ்வரூபமாக இருக்கணுன்னாரு இல்லையா, அது நடைமுறையில் வெளிப்படும். ஸோ இதுக்கு விசேஷ முயற்சி பண்ணணும், விசேஷ அனுபவங்களை உங்களுக்குள்ளே பரிமாறிக்கணும். ஸோ அதனால் குழுவாக விசேஷ யோகா நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தான் விநாச நெருப்புக்கும் காற்று வீச ஆரம்பிக்கும் இல்லையா. காற்று அடிக்கும்போது தான் நெருப்பு பற்றிட்டு எரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி காற்று எப்போ வீசும்? நான் குழு ரூபத்தில் யோகா நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை. குழுவாக இந்த டைம் குறிப்பாக அமிர்த வேலை யோகா, அது இல்லாமல் இந்த சிறப்பு யோகா அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்படி நடக்கணும். யோக நெருப்பின் மூலமாக தான் விநாச நெருப்பு பற்றிக்கும். நல்லது. ஏன்னா இதில் தான் எல்லோருக்கும் நன்மையும் இருக்குது, துக்கம் முடியணும் இல்லையா. நல்லது. வரதானம் சாக்காரத்தில் இருந்தாலும் அவிக்த ஃபரிஸ்தா ரூபத்துடைய சாட்சாத்காரம் செய்ய வைக்கக்கூடிய வெள்ளை உடை அணிந்தவர் மற்றும் வெற்றி ஒளி உடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ எல்லோரும் யார்ப்பா இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு ஓம் சாந்தி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, யார் இந்த ஓம் சாந்தி குரூப் அப்படின்னு கேட்குறது வெளிப்பட்டு இருக்குது. எங்கேருந்து இவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நாலாபுரத்துலேயும் இப்போ இந்த ஓசை கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி நாலாபுரத்துலேயும் ஃபரிஸ்தா ரூபத்துடைய சாட்சாத்காரம் செய்ய வைங்கன்றார். இதுக்கு பேர் தான் இரட்டை ரூப சேவைன்றார். ஒன்று ஸ்தூலமான உடலில் சேவை செய்கிறது, இன்னொன்று உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் எங்கே பார்த்தாலும் தெரியணும். ஏன்னா எல்லா மதத்துலையுமே அது ஏஞ்சல் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி மேகம் நாலாபுரமும் சூழ்ந்துக்குச்சின்னா மழை கன்ஃபார்ம் இல்லையா, அந்த மாதிரி நாலாபுரமும் ஃபரிஸ்தா ரூபம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பாபா கண்டிப்பாக வெளிப்பட ஆரம்பிச்சிடுவார். ஸோ அதனால் நாலாபுரமும் ஃபரிஸ்தா ரூபம் தான் தெரியணும், எங்கே பார்த்தாலும் ஃபரிஸ்தா தான் தெரியணும். ஆனால் இது எப்போ நடக்கும் தெரியுமா? எப்போ சரீர உணர்வில் முற்றிலும் விலகி புத்தியினால் சூக்ஷ்ம சரீரத்திலேயே சுற்றி வந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிற பயிற்சி செய்கிறீங்களோ அப்போ தான் இந்த காட்சி கிடைக்கும். ஸோ அதுக்கு மனம் சக்திசாலியாக இருக்கணும். சக்திசாலினா என்ன? வீண் விஷயம், உலகில் விஷயம் எதுவுமே மைண்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. நான் ஃபரிஸ்தா ஆகிறேன், தேவதை ஆகிறேன். ஃபரிஸ்தா ஆகிறதுக்கு வீண் விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறேன், எல்லோருக்கும் சக்தி கொடுக்குறேன், இதிலேயே மைண்டை பிஸியாக வச்சுருக்கணும். அப்போ தான் ஃபரிஸ்தா ரூபத்தில் காட்சி காட்ட முடியும், சேவை செய்ய முடியும். ஸ்லோகன்: எல்லா குணங்களும்
எல்லா குணங்களுக்கும் நீங்கள் அதிகாரி ஆகணும், எல்லா சக்திகளுக்கும் நீங்கள் அதிகாரி ஆகணும்னா பாபா என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், கட்டளைப்படி நடப்பவர் ஆகணும். அப்போ தான் அனைத்து குணங்களுக்கும் சர்வ சக்திகளுக்கும் அதிகாரி ஆக முடியும். அவ்யக்தேஸ்வரா இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்க. பாபா சுதந்திரமாக இருக்கிறார். உடல்லையும் கட்டுப்படலை, உடல் உணர்வுலேயும் கட்டுப்படலை, எதுலேயும் கட்டுப்படலை. அதே மாதிரி பாபாக்கு சமமாக நீங்களும் ஆகுங்க. ஏன்னா குழந்தைங்க இந்த விகாரத்தின் வசமாக இருக்கிறத பார்க்குறதுக்கே பாபாவால் முடியலன்றார். இல்லை, ஒரு குழந்தை தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருக்கிறத அப்பா அம்மாவால் பார்க்க முடியுமா? அந்த மாதிரி பாபாவுக்கு குழந்தைங்க வெளி உலக விஷயத்தில் கவர்ச்சியில் அல்லது மற்ற விஷயங்களின் வசத்தில் இருக்கிறத பார்க்க முடியலையாம் பாப்தாதாவால். ஒருவேளை இன்னுமே உங்களை சுதந்திரப்படுத்திக்க முடியலை, உங்கள் பலவீனங்கள்லே விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உலகத்தை மீட்க முடியும்? பலவீனத்தில் இருந்து உலகத்தை எப்படி மாற்ற முடியும்? இல்லை, பன்றி அவதாரம் எடுத்து உலகத்தையே கடலுக்குள்ளேருந்து தூக்குனா மாதிரி தானே புராண கதை இருக்குது. ஸோ அப்படி எப்படி மீட்க முடியும் உங்களால்? அதுக்கு என்ன பண்ணணும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற நினைவை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், சுதந்திரமான ஆத்மா, மலரான ஆத்மா, விகார துர்நாற்றமே இருக்காது, ஆன்மீக நறுமணம் மட்டுமே வீசிட்டு இருக்குது. இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமாக எல்லா விதமான மாய வலையிலிருந்தும் விடுபட்டுடுவீங்க, பறக்கும் பறவை ஆகிடுவீங்க, எதுலேயும் சிக்காமல் பறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுதான் ஆஞ்சநேயர் சீதையை மீட்கிறதுக்கு போகிற வழியில் பறந்து போயிட்டுருப்பார். அப்போ ஒரு மலை உயர்ந்து என் மேலே உட்காந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு டைம் ஆகுது, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைன்னுப்பார். அப்படின்னா அர்த்தம் மாயை கொஞ்சம் என்கிட்ட வான்னு டைம் இல்லை, மைண்டு பிஸியாக வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கணும். மாஸ்டர் சர்வசக்திவான்றது பயங்கரமான ஸ்வமானம். அது எல்லா வலையிலிருந்தும் உங்களை விடுபட வச்சு பறக்கும் பறவையாக்கிடும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.